வைப்ரேஷனை வச்சு இப்படித்தான் இந்த டைம் பிறந்தா இப்படிலாம் அனுபவிச்சு ஆகணுங்கிறது விதி. இதான் கர்மா. நடக்கிறத கணிக்க முடியுது. அப்ப இந்த டயத்துல தான் அந்த குழந்தை பிறந்து இப்படித்தான் அனுபவிக்கணும்னு விதிக்கிறது எதுங்க சார்? இந்த டயத்துல குழந்தை பிறக்கணுங்கிறது விதினா இந்த டயத்துல கரு உண்டானா தானே இந்த டயத்துல பிறக்கும். அப்ப அந்த டயத்துல கருவை உண்டாக்குறது அதான் கர்மா, விதி. அதான் விதி. அப்போ ஒருத்தன் பிறந்துட்டான், வாழ்க்கையில இறக்குற வரைக்கும் அவன் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சே ஆகணும். அதை உலகத்துல எவனாலையும் மாற்ற முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் எந்த பரிகாரமும் பப்பு ஆகாது. நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட செயல்படுன்னு சொல்றதுக்குள்ள காரணம் அதான். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், தப்பா நினைச்சா தப்பு தான் நடக்கும். சார் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன் சார், புரியுற மாதிரி நம்ம ஸ்லாங்லேயே பேசுவோம். நான் ஒரு கேள்வி கேட்பேன், எல்லாரும் பதில் சொல்லணும், சரியா? ஆனா மனசாட்சியை தொட்டு சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும். சொல்லலாமா சார்? நீங்க நல்லவரா சார்? நீங்க நல்லவரா? என்னை சேர்த்துதான் சார். ஏதோ ஒரு இடத்துல பொய் சொல்லியிருப்போம் சார். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆள் மேலே பொறாமப்பட்டிருப்போம், ஒரு ஆளோட பொருளை அபகரிச்சிருப்போம், ஒரு தொழில் ரீதியாக ஏதாவது பொய் சொல்லியிருப்போம், ஏதாவது ஒன்று செஞ்சிருப்போம். நான் என்ன சொல்றேன், கண்ணுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நம்ம வாழ்ற நம்மளே நம்மளை நல்லவன் சொல்ல முடியல. விசாரணம். அப்ப எங்க அப்பாவோட ஒரு பார்ட் எனக்கு தெரியும் சார். அவர் ஹீரோ, எனக்கு ரோல் மாடலு. இன்னொரு முகம், அவர் என்னெல்லாம் செஞ்சிருப்பாரோ. எங்க தாத்தா கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். அப்ப அவரு என்னெல்லாம் செஞ்சாரோ, அவங்களோட அப்பா அவங்களோட அப்பா அவங்களோட அப்பா, இதெல்லாம் நான் கண்ணாலே அவங்கள பார்த்ததில்ல. நானே நல்லவன் இல்லைன்னு சொல்றேன். அவங்க யோக்கியனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கா? அதனாலதான் இந்த பாடுபட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் சேர்த்து வச்ச கர்மா தான் இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம பாடுறது. இந்த கர்மாவை உலகத்துல எவனாலையும் உடைக்க முடியாது. எந்த பரிகாரமும் கிடையாது. கர்மவினை நீக்கும் சக்தி முப்புக்கு உண்டுன்னு சித்தர்கள் புக்கில் இருக்கு. ஒருத்தனோட கர்மா உடையுதுன்னா ஒருத்தனோட ஜாதகத்தை மாற்ற முடியும் சார். ஒருத்தனோட ஜாதகத்தை மாற்ற முடியும். அப்ப கையில் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார்.